My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டால முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. 2 முக்கியமான அப்டேட். ஒன் பை ஒன்னா நான் காமிச்சிடுறேன். என்ஆர்ஐ கேட்டகரி ரிலேட்டடாகவும் சீட் மேட்ரிக்ஸ் ரிலேட்டடாகவும் சில அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் யூஜி 2025 அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது 2ஆம் தேதி ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் 2 ஆகஸ்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் சீட் மேட்ரிக்ஸ் for NEET UG counseling 2025 and all the participating colleges or institutes under all India quota, central universities deemed private எல்லாமே சேர்த்து ஓகேங்களா. இதெல்லாம் வந்து it has to are hereby requested to verify correctness of the tentative or provisional vacancy position displayed in MCC or NIC. MCC-னுடைய வெப்சைட்டில் கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது டிஸ்கிரிப்பன்சிஸ் இருந்துச்சுன்னா 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி சாயங்காலம் 8 மணிக்குள்ளே சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து இன்ஸ்டியூட்ஸ்க்கு தான், சரிங்களா, பசங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன புரிதலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா டிலே ஆனதுக்கு முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று, சரிங்களா. படம் நோட்டில் பாருங்கள், நமக்கு வந்து இஃப் நோ ரெஸ்பான்ஸ் இஸ் ரிசீவ்ட் பை த அபவ் மென்ஷன் டெட்லைன் it shall be deemed that the displayed seat matrix is correct. The process of choice filling by candidates will then commence and MCC shall not be responsible for any discrepancies reported afterward அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கவுன்சிலிங் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் நோட்டீஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் நோட்டீஸின் அடிப்படையில் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 3ஆம் தேதி, சரிங்களா. லாஸ்ட் டேட்டுங்கிறது 3ஆம் தேதி. ஆனால் இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வரைக்கும் இன்ஸ்டியூட்ஸுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. அது போக இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்ஆர்ஐ கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதுவும் இன்றைக்கி வந்த நோட்டிஃபிகேஷன் தான். கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ். ஆல்ரெடி நீட் அப்ளை பண்ணும்போது என்ஆர்ஐ அப்படிங்கிற ஸ்டேட்டஸோட அப்ளை பண்ண மாணவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீட் அப்ளை பண்ணும்போது நான் என்ஆர்ஐன்னு கொடுக்கல சார், பட் இப்போ நான் என்ஆர்ஐன்னு மாற்றணும்னு விரும்புகிறேன் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக எம்சிசிலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இல்லையா, மெயில் அனுப்ப சொல்லி. அந்த மெயில் அனுப்பிச்ச மாணவர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ அதுலேயே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. இப்போ வந்து ஃபார் இன் அண்ட் கம்யூனிகேஷன் notice 25/7/2025 candidates who have applied for the embassy certificate or press release and have not embassy certificate endorsed or stamped by the embassy will be considered for seats ரிசர்வ்டு ஃபார் என்ஆர்ஐஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இன் கண்டினியூவேஷன் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போன ஜூலை மாதம் 25ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லைங்களா. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைட் ஃபார் எம்பசி சர்டிஃபிகேட் ஆர் என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் பை மிஷன்ஸ் ஆர் போஸ்ட் அப்ராட் ஆஸ் பர் எம்இஏ ப்ரெஸ் ரிலீஸ் அண்ட் ஹேவ் நாட் எம்பசி அண்ட் ஹேவ் காட் எம்பசி சர்டிஃபிகேட்ஸ். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எம்பசி சர்டிஃபிகேட் வாங்கின மாணவர்கள் அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸை அனுப்புறதுக்கு திரும்பவும் ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்குறாங்க. எப்போ இந்த யூஜி இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் அனுப்பணும். 5ஆம் தேதி 2ஆம் தேதி 2ஆம் தேதி ஆகஸ்ட் 2 இன்னிலிருந்து, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இன்னொரு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்க வந்து நாளைக்கு தே கேன் சூஸ் என்ஆர்ஐ சீட்ஸ் இந்த எம்சிசி போர்ட்டல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இவங்க வந்து அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயில் அனுப்பணும். அப்போ 3ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ஆர்ஐ சீட்ஸ் அப்படிங்கிறது புதுசாக சில கல்லூரிகள், சில மாணவர்களுக்கு யாரெல்லாம் இப்படி மெயில் பண்ணுறாங்களோ அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு அந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது வரும். சில டீம்டு யூனிவர்சிட்டியில் என்ஆர்ஐ சீட் இருக்குல்ல, அந்த சீட்டெல்லாம் வரும். இப்போது இவங்க எதெல்லாம் அனுப்பணும், ஆல்ரெடி இது கொடுத்தது தான். ஸ்கோர் கார்டு வேணும், ஸ்வான் அஃபிடவிட் வேணும், ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபேமிலி ட்ரீ சர்டிஃபிகேட் வேணும், செல்ஃப் அட்டஸ்டட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது தேவை. இது ஆல்ரெடி வந்த அதே நோட்டிஃபிகேஷன் தான். அது போக இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மேட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி மெயில் அனுப்பிய மாணவர்களுடைய பெயர்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், என்ஆர்ஐ லிஸ்ட் ஃபார் நீட் யூஜி ரவுண்ட் 1 2025-2026 ரவுண்ட் 1க்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம், இது வந்து உங்களுடைய நீட் ரோல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது, உங்கள் நேம் இங்கே இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி மெயில் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்றவங்க சர்ச் பண்ணி பாருங்கள். சார் இது வரைக்கும் நான் மெயிலே அனுப்பலை அப்படின்றவங்க நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அவங்க கொடுத்துருக்குற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அனுப்பிச்சிடுங்க. ஸோ கவுன்சிலிங் நமக்கு 3ஆம் தேதியோட முடியுமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட
சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்டெண்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல் இண்டியா கோட்டாலேயே. ஸோ இதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட அப்டேட் வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் இன்னும் ஒரு விசை எக்ஸ்டெண்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபார் தமிழ்நாட்டில் எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. 4ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஆஸ் பர் த ப்ரீவியஸ் ஷெட்யூல். ரிவைஸ்டு ஷெட்யூல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் நம்ம சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், டெலிகிராம் சேனலில், நம்ம யூடியூப் சேனல்லையும் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலினுடைய வீடியோஸை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.